ஆளுநர் மகாநாட்டை முன்னிட்டு நடத்தப்படும் வடமாகாண கண்காட்சியை வடமாகாண ஆளுநர் ஜி.எஸ். சந்திரசிறி இன்று ஆரம்பித்து வைத்தார். சுப்பிரமணியம் பூங்காவிற்கு முன்னால் உள்ள யாழ் மாநகர சபை திடலில் குறித்த கண்காட்சியானது ஆரம்பித்து வைக்கப்பட்டது. வடமாகாண கண்காட்சி 2012 ஒன்றிணைந்த முன்னேற்றத்தை நோக்கி எனும் துணைப்பொருளில் வடமாகாண செயற்பாடுகளின் அடைவுகளை காட்சிப்படுத்தும் கண்காட்சியாக இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது. 3 நாட்கள் நடைபெறும் இக்கண்காட்சியில் 7 பெருந்துறைகளான உணவு, சுகாதாரம், உட்கட்டமைப்பு, வீடமைப்பு, வீதி போக்குவரத்து, கல்வி, மனிதவளம், பொது சேவை, சமூக சேவைகள், நலம்புரி விடயங்கள் மற்றும் கைத்தொழில் ஆகிய துறைகளை உள்ளடக்கியதாக இக்கண்காட்சி அமைந்துள்ளது. இணுவில் மத்திய கல்லூரி மாணவர்களின் வரவேற்புடனும் யாழ் இந்து கல்லூரி மாணவர்களின் பேண்ட் வாத்திய அணிவகுப்புடனும் விருந்தினர்கள் அழைத்து வரப்பட்டு கண்காட்சி திறந்து வைக்கப்பட்டது. சுள்ளிபுரம் விக்டோரியா கல்லூரி மாணவர்களின் வரவேற்பு நடனத்தை தொடர்ந்து விருந்தினர்களால் மங்கள விளக்கேற்றல் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து வவுனியா வடக்கு கல்வி வலய சிங்கள, தமிழ், முஸ்லிம் மாணவர்களின் பல் கலாச்சார நடன நிகழ்வும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து வடமாகாண சபையின் பிரதம செயலாளர் விஜயலட்சுமி ரமேஷ், வடமாகாண ஆளுநர் ஜி.எஸ். சந்திரசிறி ஆகியோர் உரையாற்றினர். வடமாகாண நிதி உதவி செயலாளர் ஏ. மனோரஞ்சிதனின் நன்றி உரையுடன் காலை நிகழ்வுகள் நிறைவு பெற்று விருந்தினர் கண்காட்சி கூடத்தை பார்வையிட்டதுடன் நிகழ்வுகள் நிறைவு பெற்றன. இன்றைய கண்காட்சி திறப்பு விழாவில் யாழ் மாநகர சபை முதல்வர் திருமதி ஜோகேஸ்வரி பெட்குணராஜா, யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் சுந்தரம் அரமநாயக்கம், யாழ் மாவட்ட கடலை தளபதி மஹிந்த ஹாதுரசிங்க, வடமாகாண அமைச்சுக்களின் செயலாளர்கள், பிரதம செயலாளர்கள், திணைக்கள தலைவர்கள், உள்ளூராட்சி மன்ற பிரதிநிதிகள், தலைவர்கள், செயலாளர்கள், பாடசாலை அதிபர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். அவர்களை அன்போடு அழைக்கிற சுந்தரம் அரமநாயகம் and also Major General Mahinda Hathurusingha மற்றும் நாங்கள் யாழ் மாநகர முதல்வர் அவர்களையும் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் அவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம். மங்கள விளக்கு ஏற்றி வைப்பதற்காக